இந்த ஆளு பேங்க்ல வேலை செய்யற மாதிரி ட்ரெஸ் போட்டு பேங்கோட பின்னாடி வழியா காசு எல்லாம் திருடிட்டு இருக்கான். இவன் காசு எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்ல உண்மையா வேலை செய்யறவன் அங்க வந்துடுறான். அவனோட வேலையை அவன் பார்த்து இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் மேக் பண்ணிடுறான். உடனே அவன் இவனை திரும்பி பார்த்துட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறான். இவனும் அவனை பார்த்துடுறான். உடனே கன்ல கையை வச்சிடறான். இவனும் அந்த பேங்க்ல தான் வேலை செய்யறான்னு நினைச்சிட்டு டோர் ஏன் திறந்திருக்குன்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். பேக் சைட் டோர் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுதான் வாய்ப்புன்னு பேங்க்ல இருக்க எல்லா காசையும் தூக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. எப்படியோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எல்லா காசையும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கேமரா உடைச்சிடுறான். இவன் தெரிஞ்ச ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இவன் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வேன்ல வந்து கதவு பூட்டும் போது கதவு பூட்ட முடியாது. நடுவில் அந்த பக்கெட் இடிச்சிட்டு இருக்கும். இவன் ஏதோ பண்ணி பூட்ட ட்ரை பண்ணுவான். ஆனா இவனால பூட்ட முடியாது. அதுக்கப்புறம் காரோட பின்னாடி வழியே ஏறி எல்லா காசையும் தள்ளிட்டு இருக்கும்போது தெரியாம அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். இப்ப பின்னாடி இருக்க டோரை திறந்தா எல்லா காசும் கொட்டிடும். அதனால முன்னாடி இருக்க டோரை திறந்து அந்த வழியா முன்னாடி போயிடலான்னு ட்ரை பண்றான். ஆனா இவன் ரொம்ப குண்டா இருக்கனால அந்த வழியே இவனால போக முடியல. அவனோட கை பக்கத்துல டேப் இருக்கிறத பார்த்துட்டு காசு பண்டல் எல்லாத்தையும் சேர்த்து டேப்பை வச்சு சுத்திடுறான். கார் ஆன் பண்ணி அதை வச்சு ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். இவன் கார் ஓட்டிட்டு வரதை பார்த்துட்டு இவன் கூட இருக்கவங்க எல்லாம் ஸ்டன் ஆயிடுறானுங்க.